அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா செய்த ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இலங்கை அதிபர் அனுர சொன்ன ஒரு முக்கியமான தகவல். பாகிஸ்தானுடன் உறவை பலப்படுத்தும் வங்கதேசம். இது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் இந்தியா தொடர்பானது. 1500 கிலோமீட்டரையும் தாண்டி நீண்ட தூரம் சென்று ஒரு டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய முதல் ஹைப்பர்சோனிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்துருக்காங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக முப்படைகளும் பலப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வான்வெளி பாதுகாப்புக்காக மிசைல் சோதனைங்கிறது அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில் தான் நம்ம நாட்டில் பிரம்மோஸ் வகைகளிலேயே அதிகபட்சமாக பிரம்மோஸ் 2 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் இருக்கு. அதனுடைய வேகம் மாக் 8. இதைவிட அதிக தொலைவுக்கு சென்று டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய முயற்சியை நம்ம நாடு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில் தான் உள்நாட்டு தொழில்நுட்பத்தோடு DRDO மற்ற சில நிறுவனங்களோடு இணைந்து நீண்ட தூரம் சென்று டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனையை சனிக்கிழமை வெற்றிகரமாக செய்து பார்த்துருக்காங்க. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர்லேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் முதல் முறையாக நம்ம நாட்டில் சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையில் இதுவரைக்கும் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி சாதனையை படைச்சிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் பலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் வகை மிசைல்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொன்னாவே சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சவுண்டோட வேகத்தை விட 5 முதல் 25 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது மாக் 5 மற்றும் அதையும் தாண்டி செல்லக்கூடிய தன்மை கொண்டது. அப்படின்னா மணிக்கு 6125 கிலோமீட்டர்லேருந்து மணிக்கு 24140 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஸ்பீடு இருக்கும். இதனால் இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கிறது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு பெரும் சவாலாக தான் இருக்கும். இதனால் சண்டை அப்படின்னு வந்ததுன்னா எதிரி நாட்டை நம்ம நாட்டிலிருந்து எளிதாக தாக்க முடியும். 3, 2, 1, now. அடுத்ததா இலங்கையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் JVP கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியோட அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றாரு. இதற்கு அப்புறமா பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தன உடனடியாக அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இதனால இடைக்கால பிரதமரா ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருந்தாங்க. நாடாளுமன்றமும் கலைக்கப்பட்டு தேர்தல் அப்போது அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு இன்னும் 11 மாதங்கள் இருந்தாலும் கூட புதிய அரசுக்காகவே நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் தான் ஹரிணி அமரசூரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால சட்டப்படியான பிரதமராக அவங்களால தொடர முடியும். மக்கள் விடுதலை முன்னணி எதிர்பார்த்தபடி ஹரிணி அமரசூரிய மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட இவங்க சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான விருப்ப வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமான வாக்குகளை இதற்கு முன்பாக எந்த ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரும் வாங்கியதே கிடையாதாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷ அவர்கள் 5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாரு. இதுதான் அதிகபட்ச வாக்குகளாக இருந்தது. ஆனால் அந்த சாதனையை ஹரிணி அமரசூரிய அவர்கள் முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். மொத்தமாக 21 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் கட்சி சார்பில் தேசிய பட்டியல் மூலமா நாடாளுமன்றம் செல்லக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. 18 நபர்களுடைய பெயர்கள் அதில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதில் தான் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்வையற்றோர் சார்பில் சுகாத் வசந்தா டி சில்வா அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கி தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு புதிய வரலாற்றையே உருவாக்கியிருக்காங்க. இலங்கையில் புதிய அமைச்சரவைக்கான பதவி பிரமாண நிகழ்வு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா?
அதுக்கப்புறமா இலங்கையுடைய அதிபர் அனுரா அவர்கள் வந்து பேசினாரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த வரம்பற்ற அதிகாரத்தை கண்டிப்பாக பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களுடைய கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வந்து நாம வெற்றி அடைய செய்யணும். அந்த வகையில் தான் நமது நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளும் வந்து அதை விட அதிகமானவை தான். இலங்கையுடைய வரலாற்றில் பொலிட்டிக்கல் மேப் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு. பிரிவினைவாத அரசியல் இனி இலங்கையில தேவையே கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவும் வந்து தேவைப்படுது. தோற்றவங்களை காயப்படுத்தி பார்த்த வரலாற்றை மாற்றி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரமே வந்து தற்போது இலங்கையில உருவாகி இருக்கு. இலங்கையில கண்டிப்பாக நான் வந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு பேசியிருக்காரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அடுத்ததா ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறினதுலேருந்தே இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சுமூகமா இல்லை. இருந்தாலும் கூட வங்கதேசம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடனான அவங்களுடைய உறவை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதன்படிதான் பாகிஸ்தானோட கப்பலுக்கு இடம் கொடுத்திருக்கு வங்கதேசம். கடந்த 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தானோட PNS தைமூர் வங்கதேசத்தோட இந்த சிட்டகாங் துறைமுகத்துக்கு வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டாங்க. ஆனால் அப்போது வங்கதேச அரசு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாமல் இலங்கையில் கொண்டு போய் நிறுத்தினாங்க பாகிஸ்தான். 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அப்படின்னாவே அது சிங்கப்பூர் மற்றும் இலங்கை வழியாகத்தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது பாகிஸ்தானோட சரக்கு கப்பல் நேரடியாக வங்கதேசத்துக்கே வந்திருக்கு. இது தொடர்பாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சியிலிருந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிட்டகாங் துறைமுகத்துக்கு வந்து சரக்கு கப்பல் நேரடியாகவே வந்திருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இது 2 தரப்பு உறவுகளில் ஒரு முக்கியமான தருணத்தையே வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போக பாகிஸ்தானில் ஆமன் நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து நடைபெற போகுது. அதில் வங்கதேசமும் வந்து முதல் ஆளாக பங்கேற்க போகிறாங்க. அது போக வங்கதேச குடிமக்களுக்கு உடனடி இலவச விசா வசதியை பாகிஸ்தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஹசீனா வெளியேறினதிலிருந்தே பாகிஸ்தான் வங்கதேசம் 2 நாடுகளும் அவங்களோட உறவுகளை வந்து வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம், கடந்த செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டம் வந்து நடந்தது. அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்கதேசத்திலேருந்து முகமது யூனுஸ் போயிருந்தாரு. பாகிஸ்தான்லேருந்து ஷெபாஸ் ஷெரீப் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து சந்தித்து அப்போது பேசினாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தற்போது அவங்க இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசம் சீக்கிரமாகவே இந்தியா கிட்ட கோரிக்கை விடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முகமது யூனுஸ் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து வெளிவரக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் அந்த ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு பேட்டி அவர் கொடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் ஷேக் ஹசீனாவை நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியா கிட்ட கோரிக்கை விடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பேட்டி கொடுத்திருந்தாரு. தற்போது அதற்கு அப்படியே நேர்மாறாக நாங்கள் இந்தியா கிட்ட ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.